ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயன் அவர்களோட அடுத்த படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் நெக்ஸ்ட் மதராசி, அதுக்கப்புறம் பராசக்தி, தென் நெக்ஸ்ட் குட் நைட் இயக்குனரோட ஒரு படம் சொல்லிட்டு தொடர்ந்து 3 படங்கள் கன்ஃபார்மா கையில இருக்கு. தென் அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு அவர்களோட ஒரு படம், டான் இயக்குனரோட ஒரு படம் சொல்லிட்டு 2 படங்கள் பேச்சுவார்த்தையில இருக்கு. அது எந்த லைன் அப்ல வரும்ன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த நிலையில இப்போ சூர்யா அவர்களோட ரெட்ரோ படத்தை இயக்கி இருக்கிற கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் நெக்ஸ்ட் எஸ்கேவோட சேர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போவா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ரஜினி, தனுஷ், சூர்யா, விக்ரம்னு தளபதி, கமல்ஹாசன் தவிர மத்த எல்லா டாப் ஆக்டர்ஸோடையும் ஒர்க் பண்ணிட்டாரு. ஸோ இவங்களுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அடுத்த கட்ட மார்க்கெட்ல இருக்கிறது சிவகார்த்திகேயன், எஸ்டிஆர் இவங்க தான். ஸோ கரெக்டா இப்போ போயிட்டு சிவகார்த்திகேயன் அவர்களோட இணைகிறாரு. அண்ட் கார்த்திக் சுப்பராஜ் படம்னா கண்டிப்பா மியூசிக் சந்தோஷ் நாராயணன் அவர்களா தான் இருக்கும். ஐ திங்க் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மியூசிக் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மியூசிக் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஆல்பமா இருக்கும். அதுவும் 2 பேரும் ஒரே காலேஜை சேர்ந்த சீனியர் ஜூனியர். ஸோ இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் மெயினா இப்போ ரிலீஸ் ஆக போற ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா படம் சரியா போகலன்னா இந்த ஒரு காம்போல எக்ஸைட்மெண்ட் இருக்காது. அட்லீஸ்ட் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் ஆனாதான் ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆல்ரெடி மதராசி படத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.